ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாவு அரைக்காமல் இன்ஸ்டன்ட் முறுக்கு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரில் வாங்கின முறுக்கு மாவு இல்லைன்னா அரிசி மாவு வச்சு ஈஸியாக முறுக்கு செய்யலாம். பிகினர்ஸ் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க கூட ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய கிறிஸ்பியான முறுக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு உளுந்த மாவு, பொட்டுக்கடலை மாவுலாம் தேவையில்லை. இந்த முறுக்கு மாவுலேயே எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இந்த மாவுலேயே குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு 1 கப் ஒரு 2 கப்பு தேவைனாலும் அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க உப்பெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. இதில் ஒரு நல்ல பெரிய கரண்டி ஹாட் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சத மாவை ஒரு முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சு ஒரு ஷீட்டில் பிழிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ உடைஞ்சு போச்சுதுன்னா நீங்கள் மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தளர இருந்ததுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கும் ஈஸி. ஸோ இப்படி பிழியும் போது இப்போ உடையாமல் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஷீட்டில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கரண்டியில் கூட பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் போடலாம். இப்போ நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை நிதானமாக எரிய வச்சுட்டு ஒரு சட்டுவத்தில் முள்ள அந்த முறுக்கை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். போட்ட உடனே கொஞ்சம் கிண்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முள்ள திருப்பிக்கலாம். நீங்கள் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் அந்த எண்ணெயோட சுறுசுறுப்பெல்லாம் நின்றுடும். அதுலேயே உங்களுக்கு தெரியும் அது முறுக்கு வெந்தாச்சுன்னு. அந்த முறுக்கெல்லாம் எடுத்து நம்ம வடிகட்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்ல ஒரு சூப்பர் கிறிஸ்பி முறுக்கு தயாராகிடுச்சு. ஸோ ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ யாரும் முறுக்கு செய்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த டைப் அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் இடியாப்ப மாவு. ஆனால் புட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது குறைன்னு இருக்கும். இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாவு. ஸோ இப்போ நமக்கு தேவைப்பட்ட மாவு 1 கப்பு இல்லை 2 கப்பு எவ்வளோனாலும் அதை எடுத்துட்டு அதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவும் கடையிலே கிடைக்கிது. ஸோ எதுனாலும் நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் மண் இருந்தால் நம்ம பொரிக்கும் போது அது பொட்டி தெரிக்கும். அதனால் எந்த மாவு வீட்டில் திரிச்சதுனாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி, ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கூட ஜீரகம் இல்லை எள்ளு இல்லை சில பேர் 2 கூட சேர்த்துப்பாங்க. அதுவும் சேர்த்துட்டு பட்டர் இல்லைன்னா நல்லா ஹாட் ஆயில் 2 கரண்டி அதுவும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மாவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாதிரி ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளராக இருந்ததுன்னா நமக்கு பிழியும் போது வசதியாக இருக்கும். ஸோ இந்த பிசைஞ்ச மாவையும் நம்ம முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சு அது ஷீட்டில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். சில பேர் அந்த ஸ்பூன் இல்லை ஒரு தோசை திருப்பி அதில் கூட பிழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் அந்த ஷீட்டில் இருந்து இந்த தோசை திருப்பியால் மெதுவாக அந்த பிழிஞ்சு வச்ச முறுக்கை எடுத்து போட்டு சுடலாம். போடும்போது நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நிதானமாக அதை எரிய வச்சுக்கலாம். போட்ட உடனே கிண்டிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு அது முள்ள திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எடுத்ததை நல்லா வடிகட்டியில் வச்சு எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதை அரிசி முறுக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய வீடியோஸில் ட்ரெடிஷ்னல் முறுக்கும் காமிச்சிருக்கேன் மாவு திரிச்சு. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கமலூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய்.